தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாளிலும் தெய்வ சமூகத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்கள் முழுவதும் நமக்கு நல்லவராக, போதுமானவராக, அவருடைய சட்டையின் மறைவிலே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 12 வசனங்களை நாம் தியானிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 12 வசனங்கள். 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலே உறவுகளை குறித்து பரிசுத்த பவுல் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். உறவுகளை குறித்து 4 காரியங்களை அந்த 2 அதிகாரங்களிலே நாம் பார்த்தோம். முதலாவதாக தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவு, சக விசுவாசிகளோடு இருக்கிறதான உறவு, மூன்றாவது சத்துருக்களோடு இருக்கிற உறவு, நான்காவதாக அதிகாரத்துக்கு மேற்பட்டவர்கள் மேலே நம்மளுடைய உறவு, அதிகாரிகள் மேலே நம்மளுடைய உறவு என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் அதிகாரமும் 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 7 வசனங்கள், 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 15ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போமேயானால், அங்கு பரிசுத்த பவுல் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது என்னவென்றால், அந்த ரோம சபையிலே இருந்ததான ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த ரோம சபையானது பலவிதமான குழுக்களால் ஆன ஒரு சபை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், யூதர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் புற இனத்தவர், கிரேக்கர்கள், மற்ற மதத்திலிருந்து வந்தவர்கள், மற்ற நம்பிக்கையிலிருந்து வந்தவர்கள் அந்த சபையிலே இருந்தார்கள். வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 2:17. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலா இருந்து யூதன் என்று பெயர் பெற்று இருக்கிறதான கூட்டத்தார் அந்த சபையில இருக்கிறார்கள். 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல், நீ அந்த கிளைகளை குறித்து, நீ அந்த கிளைகளிலே ஒட்ட வைப்பதை குறித்து பெருமை பாராட்டாதே. அந்த ஒட்ட வைத்தது யார் என்றால், அது யாரை குறிக்கிறது? புற இனத்தவர்களை குறிக்கிறது. அப்படி என்றால் அந்த சபையிலே புற மக்களும் இருந்தார்கள். புற மக்கள் என்றால் மற்ற நம்பிக்கையிலிருந்து கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அது மட்டுமல்லாமல் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள், யூத மதத்திலிருந்து வந்தவர்களும் அங்கே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய பழக்கங்கள் வெவ்வேறு வேறாக இருந்தது. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா சாப்பிடுவாங்க, கறி மீன் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஒன்லி என்னது, மரக்கறி மட்டும் சாப்பிட்றவங்க. உங்களை பற்றி நான் சொல்லலை, அங்கே சபையில் இருந்தவங்களை பற்றி நான் சொல்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா உடுத்துவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை 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 வெள்ளை தான் உடுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்கிறவங்க இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவர். பர்த்டேனா ஒரு கொண்டாட்டம், கல்யாண நாள்னா ஒரு கொண்டாட்டம், இப்படி கொண்டாடுகிற மக்கள் இருந்தாங்க. பண்டிகையை ஆசரிக்கிறவர்கள் இருந்தாங்க. ஆனால் சில பேர் எல்லா நாளும் ஒன்று தான்ப்பா, ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் ஒரே நாளில் தான், எல்லா நாளையும் நல்லதுன்னு தான் படைச்சாரு, அதனால் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிற கூட்டம் இருக்கு. இப்படி பலவிதமான மக்கள் அந்த ரோமா சபையில் இருந்தார்கள். இப்படி அப்படிலாம் இருக்கிறது சரிதான், எல்லாரும் ஒவ்வொரு விதமாக தான் இருப்பாங்க. ஆனால் அங்கே பிரச்சனை என்னவென்றால், நல்லா சாப்பிட்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிடாதவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அதிகாரம் பண்ணுறது. சாப்பிடாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் சாப்பிடாம இருக்கிறோம், நாங்கள் தான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, இவங்களை குறைவாக எண்ணுவது. நல்லா உடுத்துறவங்க, நீங்கள் ஆடம்பரமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உடுத்தாதவங்க அவங்கள பற்றி
பேசுவது. இப்படி அந்த சபையிலே ஒருவர் பலம் உள்ளவர்களாகியும் மற்றவர்கள் பலனற்றவர்களாகவும் இருக்கிறதை பரிசுத்த பவுல் கேள்விப்படுகிறார். பரிசுத்த பவுல் இந்த இடத்துக்கு போனதில்லை, அவர் கேள்விப்படுகிறார். அங்க இருக்கிற மக்கள் சிலரை ஆதிக்கம் செய்கிறார்கள். நாங்க செய்யறது தான் கரெக்ட், நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி ஆதிக்கம் செய்கிறார்கள், குறை சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள், அதிகாரம் செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு இந்த 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும் சில ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறார். 3 ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதுல முதல் ஆலோசனையாக முதல் 12 வசனங்களிலே ஒரு சில காரியத்தை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். 14ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து 15ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம் வரைக்கும் 3 ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறார். அதிலே முதல் ஆலோசனையை இங்கே நாம் பார்க்கிறோம். முதல் 12 வசனங்களிலே 14ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். அதுல அவர் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், ஒருத்தவங்க பலவீனரா இருக்கிறாங்க, ஒருத்தவங்க பலமுள்ளவர்களா இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமா எண்ணாதிருப்பானாக, புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவருங்க முதல் குறிப்பாக சொல்லுகிறார் இந்த 12 வசனங்களிலே. நீங்க பலவீனரா இருக்கிறீங்க, பலமுள்ளவர்களா இருக்கிறீங்க, ஒருத்தவங்க சாப்பிட்றீங்க, சாப்பிட மாட்டீங்க, உடுத்துறீங்க, உடுத்த மாட்டீங்க, இதெல்லாம் ஓகேப்பா. ஆனா ஒருவரை ஒருவர் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல் வசனத்துல நாம் பார்த்தோம், அவர்களை குற்றமாக நிர்ணயிக்க கூடாது, குற்றம் தீர்க்க கூடாது. நீங்க செய்யறது கரெக்ட், நான் செய்யறது தான் சரி அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குற்றம் தீர்க்க கூடாது. அவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்களா பண்ணிட்டோம், அவங்களுக்கு தெரியும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், நீ பண்றது தப்பு, இதெல்லாம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல வேண்டாம். அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்க பலவீனமா இருக்கிறாங்க, பரவாயில்ல, அவங்களை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பண்ணலாம்? அட்வைஸ் கொடுக்கலாம். வாசிக்கலாம். 3ஆம் வசனம். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமா எண்ணக்கூடாது, குற்றம் தீர்க்க கூடாது, அற்பமாக எண்ண கூடாது. ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். நீ அவனை ஏத்துக்கலப்பா, அவன் ட்ரெஸ் பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு நீ அவனை குற்றம் தீர்க்க வேணாம். ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், அவன் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறான், ஆண்டவரை ஆராதிக்கும்படியா அவன் என்ன பண்ணிருக்கான்? இங்க வந்திருக்கிறான். அதனால அவனை நீ குற்றம் தீர்க்கவும் வேண்டாம், அவனை அற்பமா எண்ணவும் வேணாம். அவங்க பாருங்க, சரியா தலைக்கு என்ன வைக்கல, முடியெல்லாம் என்ன பண்ணிருக்கு? காஞ்சி போய் பரட்ட தலையா இருக்கு. நீ அவனை அற்பமா, அவங்க என்ன சர்ச்சைக்கு வரும்போதெல்லாம் முடிய என்ன பண்றாங்க? விரிச்சு விட்டுன்னு பேய் மாதிரி வராங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள குற்றம் தீர்க்கவும் வேணாம், அவங்கள அற்பமா எண்ணவும், எண்ணெய் வாங்கறதுக்கு கூட அவங்களுக்கு வழி இல்லைங்க. அதான் அவங்க தலை எப்படி இருக்கு? காஞ்ச தலையா இருக்குன்னு சொல்லி அவங்கள என்ன பண்ண வேணாம்? அற்பமா எண்ண வேணாம். ஏன் அவங்கள அற்பமா எண்ணக்கூடாதுன்னா, அவங்க தலை காஞ்சி இருந்தாலும் ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறாப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க எல்லாரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இரண்டாவதாக 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். தேவன் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார்ப்பா. நீங்க ஒருவர் என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. காரணம், முதலாவது காரணம் என்னன்னா, ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அதனால நீங்க அவனை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஏன் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, ஆண்டவர் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அதனால அவனை என்ன பண்ணுங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்க. அங்க சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை, மற்றவனுடைய வேலைக்காரனை அப்படின்னு போடப்பட்டிருக்கு. வேலைக்காரன் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அங்க சொல்லப்படுகிறதான வேலைக்காரன் எது என்றால், கிறிஸ்தவன் தன் ஆண்டவருக்காக மும்முரமாக உழைத்து கொண்டிருக்கிற அந்த நபரை தான் அங்கே வேலைக்காரன் போட்டிருப்பார். ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய ஆண்டவருக்காக மும்முரமா வேலை செய்து கொண்டு இருக்கிறான். அவனை தான் என்ன பண்ணுது, அங்க வேலைக்காரன் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆண்டவருக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறவன நீ என்ன பண்ற, குற்றம் சாட்டுற. அது உன்னுடைய வேலை இல்லை. அவனை நிலைநிறுத்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். எனவே அவன் ஆண்டவருக்காக மும்முரமா வேலை செய்துட்டு இருக்கான். அது மாதிரி மும்முரமா வேலை செய்துட்டு இருக்கிறவன் அடுத்தவனை பார்க்கறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்காது. அடுத்தவனுக்கு குறை சொல்றதுக்கு நேரம் இருக்காது. ஆண்டவர் அவனை நிலைநிறுத்துவார். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று, ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவதாக, அவன் பாடு அவனுக்கு மற்ற நேரமே இல்லை. நீங்க குறை சொல்றீங்க, ஆனா அவனுக்கு நீங்க சொல்ற குறைய கேட்கறதுக்கு நேரம் இல்லை, பார்க்கறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் என்ன பண்றான், ஆண்டவருக்காக மும்முரமா வேலை செய்து கொண்டு இருக்கிறான். நீங்களும் மும்முரமா ஆண்டவருக்காக வேலை செய்து கொண்டு இருங்க. அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு நேரம் இருக்க. ஆண்டவர் அங்க வேலைக்காரன் மும்முரமா வாசிக்கலாம் திரும்பவுமாக. மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே உத்தரவாதி. அவன் திரும்பி பார்க்கறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. மும்முரமா வேலை செய்து கொண்டு இருக்கிறான். அவனை நீ பார்த்து என்ன பண்ற, நீ சரியில்லை, நீ இதை செய்யணும், இப்படி செய்தாதான் இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவனை குற்றம் சாட்டுகிறாய், அற்பமாய் எண்ணுகிறாய். இது வேண்டாம்ப்பா, நீ அவனை ஏற்றுக்கொள். தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். அதனால நீ அவனை ஏற்றுக்கோ. அடுத்தது, அவன் மும்முரமா வேலை செய்து கொண்டு இருக்கிறான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அவனை நீ ஏற்றுக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இந்த பகுதியில நாம் வாசித்ததான இந்த பகுதியில 7 முறை கர்த்தர் 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 என்ற வார்த்தை வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஆண்டவர், கிறிஸ்து, இப்படிப்பட்ட வார்த்தைகள் இங்க வருகிறது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 7 முறை சில வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தர் என்ற வார்த்தை கொஞ்சம் போல்டா கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா
ஆண்டவர் கர்த்தராய் இருக்கிறார், அல்லது சாவரின் காட். சாவரின் காட், அவர் கர்த்தத்துவம் உள்ளவர், அவர் சகல அதிகாரம் உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அதனால அவர் எதை வேணாலும் என்ன பண்ணுவாரு, செய்வாரு. உன் வேலையை மட்டும் நீ என்ன பண்ணணும், பார்க்கணும். அடுத்தவங்க வேலையை பார்க்கறது நமக்கு அவசியம் இல்லை. இங்க சொல்லப்படுறதான இந்த ஆண்டவர் கர்த்தத்துவம் உள்ளவர், அவனுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். உன்னை குறித்து தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், அவர்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர் கர்த்தத்துவம் உடையவர். அல்லேலூயா. ஒரு சம்பவம், ஆண்டவராகிய இயேசு மரித்தார், திரும்பமாக உயிர்த்தார். உயிர்த்த பிற்பாடு அநேகருக்கு காட்சி அளித்தார். அதுக்குள்ள கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கு, எடுத்து வாசிக்க வேண்டாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேதுருவை திரும்பவுமாக அவனுக்கு உணர்த்தும்படியாக அங்கே கடற்கரையில் வருகிறார். அந்த சம்பவம்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீ என்ன நேசிக்கிறாயா எல்லாம் கேட்குறாரு, எல்லாம் இது பண்ணிட்டு கடைசியில் அவன் என்ன பண்ணுறான்னா கடந்து போகிறான். அப்போ சொல்கிறார், நீ இப்போ என்னை நீ பின்பற்றி வரப்பா, ஒரு நாள் வரும், அப்போ உன்னால் என்ன பண்ணுவ, நடக்க முடியாது, நீ காலை நீட்டுவ, அப்போ வேறொருவன் என்ன பண்ணுவோம், உனக்கு உதவி செய்வான். இதெல்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா திரும்பி பார்த்தா யார் வருது, பின்னாடி யோவான் வர. நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருந்தார் ஆண்டவர், பேதர்கிட்ட பேசிட்டு இருந்தார். பின்னாடி திரும்பி பார்க்கறான், யார் வர்றது, யோவான் வரான். யோவான் வந்ததும் பேதர் இப்போ உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், இவனை குறித்து இவன் காரியம் என்ன, இவனை குறித்து என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் குறித்து உனக்கு தேவையில்லைப்பா, நீ என்னை பின்பற்றி வேணா அதை வேணா வாசிக்கலாம். 15ஆம் வசனத்திலிருந்து, யோவான் 21:15 25 வரைக்கும் இருக்கு. அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். வசனத்தை வாசிக்கலாம். அவனை கண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன. இதுதான் ரோம சபையில இருந்தது. என்ன குறித்து நீங்க சொல்லிட்டீங்க ஆண்டவரே, இவன் காரியம் என்ன, அவன் என்ன, அவன் அப்படி இருக்கிறானே, அவன் என்ன. ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தத்துவம் உடையவர், நான் கர்த்தராகிய ஆண்டவர். வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, உனக்கு என்னப்பா, அவன் கதை உனக்கு என்ன, அவன் கதையை நான் பார்த்துக்கிறேன், அவன் கதை அவனோட இருக்கட்டும், உன் வேலையை நீ என்னை பின்பற்றி வா. உன் வேலையை மாற்ற நீ என்ன பண்ணு பார். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், அவனுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். நான் கர்த்தத்துவம் உடையவர். ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இல்ல, உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனால மற்றவங்களை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, அவன் இப்படி இவன் இப்படி நீங்க பார்க்காதீங்க, பேசாதீங்க. நான் கர்த்தத்துவம் உடையவர், அதனால அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொல்றாரு, உனக்கு என்னப்பா, நான் வரும் வரைக்கும் அவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன, உன் வேலையை நீ பார், என்னை நீ பின்பற்றி வா, அதை மாத்திரம் நீ என்ன பண்ணு செய். நான் கர்த்தத்துவம் உடையவன். அல்லேலூயா. கடைசியாக வாசிக்கலாம். கடைசியாக 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன, நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன. நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவை யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அதனால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்பிப்பான். தேவன்
ஆகையால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இங்கே சொல்லப்படுவதான காரியம் என்னவென்றால், நான் நியாயாதிபதியாய் இருக்கிறேன். அதாவது 10ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியில, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. நான் ஏற்கனவே சொன்னது போல பசுத்த பவுல் இந்த பகுதியிலே நேரடியாக ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லாவிட்டாலும் மறைமுகமாக அநேக இடங்களிலே ஆண்டவருடைய வருகை குறித்து அவர் இந்த பகுதியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டதான, கடைசி நாட்களை குறித்து சொல்லப்பட்டதான வசனங்களிலே இதுவும் ஒன்று. இந்த நியாயாசனம் என்பது ஆண்டவர் பகிரங்கமாக வந்த பிற்பாடு அங்கே ஒரு சிங்காசனம் அமைக்கப்படும். அதில் ஆண்டவர் நியாயாதிபதியாக இருப்பார். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. நான் நியாயாதிபதியாக இருக்கிறேன், அது மட்டுமல்ல, எனக்கு முன்பாக எல்லா ஜனங்களும் வருவார்கள். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். எல்லாரும் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, உலகம் முழுவதும் இருக்கிறதான எல்லா மக்களும் ஆதாம் முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு முன்னாடி அன்றைக்கு வருவார்கள். அது நம்ம ஆண்டவருடைய வருகையை குறித்து நாம் படிக்கும் போது அதை நாம் பார்க்கலாம். இங்கே சொல்லப்படுகிறதான காரியம் என்னவென்றால், நான் நியாயாதிபதியாக இருக்கிறேன். எனவே எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன், நியாயம் விசாரிப்பேன். நான் அவர்களை நியாயம் விசாரிப்பேன், அவர்கள் எனக்கு கணக்கு ஒப்புவிப்பார்கள். எனவே நீங்க யாரும் ஒருத்தரை என்ன பண்ண வேண்டாம், நியாயம் தீர்க்க வேண்டாம், குற்றம் சொல்ல வேண்டாம், அற்பமாய் எண்ண வேண்டாம். ஒருவரை ஒருவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயம் தீர்ப்பது நம்மளுடைய வேலை அல்ல. அது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை. நான் நியாயாதிபதியா வருவேன். அப்ப எல்லார் கணக்கையும் நான் என்ன பண்ணுவேன், தீர்ப்பேன். அதனால நீங்க யாரும் என்ன பண்ண வேண்டாம், நியாயம் தீர்க்க வேண்டாம். ஒருத்தரை பார்த்து நீங்க இப்படி நீங்க அப்படி அதெல்லாம் ஒன்றும் நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க பலவீனமா இருக்கிறாங்களா, பரவாயில்ல, அவங்களை நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருத்தர் பலம் உள்ளவர்களா இருக்கிறாங்களா, பரவாயில்ல, அவங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருத்தங்க ரொம்ப அழுக்கா வராங்க சர்ச்சைக்கு, பரவாயில்ல, அவங்கள நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப ஒருத்தங்க அழகா ரொம்ப கிளீனா இருக்கிறாங்களா, அவங்களையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. சபையில எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டியது, யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம், குற்றம் சுமத்த வேண்டாம், அற்பமாக எண்ண வேண்டாம், ஏற்றுக்கொள்ளு. ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் அவர்களை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார், அதனால் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, ஆண்டவர் கர்த்தத்துவம் உடையவர், கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிறார். ஒவ்வொருத்தங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதனால நீங்க அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர்களை நியாயம் விசாரிப்பார். அதனால நாம் நியாயம் தீர்க்க வேண்டாம், நாம் அவர்களை ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம்.